இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் வாயாடி, உங்க அப்பா நான் போய் கூப்பிட்டே வரல, நீ கூப்பிட்டோன்னே வந்துருவாரா? ஹலோ அரவிந்தா மாலினி, நீங்களும் நானும் ஒன்னா? நீங்க மித்ரா நந்தனோட அம்மா, ஆனா நான் அவரோட பொண்ணு. அம்மா பேச்சை விட பொண்ணுடைய பேச்சு தான் அவர் கேட்பாரு. இவளுக்கு வயசு கம்மியான வாய் மட்டும் அதிகம். உங்களுக்கு பேச்சும் அதிகம், மேக்கப்பும் அதிகம். என்கிட்டயே இவ்வளவு திமிர பேசுறியா? இங்க பாருங்க தேவயானி, இப்ப பாயிண்ட் அது கிடையாது. அப்பாவை சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு வரணும். அரவிந்தா பாட்டியால முடியாத காரியத்தை நான் செய்ய போறேன். நிச்சயம் செஞ்சு காட்டுறேன். அடேங்கப்பா, எங்க அப்பா கோவத்துல கூட சினிமா ஹீரோ மாதிரி சூப்பரா இருக்காரு. என்னாச்சு இன்னைக்கு ஹீரோக்கு? ஏன் பசிக்கலன்னு சொல்றாரு? பாட்டி கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொன்னீங்களா? எனக்கு உண்மையாவே பசி இல்ல லக்கி, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. அப்பா இல்லாம லக்கி என்னைக்காவது சாப்பிட்டுருக்காளா? அப்பா வந்து கதை சொல்லாம லக்கி என்னைக்காவது தூங்கி இருக்காளா? இன்னைக்கு அதெல்லாம் முடியாது லக்கி, நீ போ. எனக்கு இருக்கிறதே சின்ன வயிறு, அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். சூடா சாப்பாடு இருக்கு, அதுல பருப்பு ஊத்தி பிசைஞ்சி அதுல கொஞ்சம் மாங்காய் ஊறுகாவை தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, அடேங்கப்பா சொல்லும் போதே வாயில எச்சி ஊறுது. ஆனா அத சாப்பிட எனக்கு அதிர்ஷ்டம் தான் இல்ல. இங்க பாருடா, சாப்பாடு பருப்பு மாங்காய் ஊறுகான்னு சொன்னதும் பாவம் எங்க ஹீரோக்கு அத சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு போல இருக்கு. ஹலோ ஹீரோ சார், நிஜமாவே உங்களுக்கு பசிக்கலையா? நிஜமாவே பசிக்கலையா? ராட்சசி, கோவத்தை கூட நீ ஈஸியா கரைய வச்சிடுற. சரி ஹீரோ சார், நம்ம போய் சாப்பிடலாமா? சரி, வா போலாம். என்ன எல்லாரும் ஏன் இவ்வளவு அதிர்ச்சியா பாக்குறீங்க? உன் பொண்ணு உன்னோட அம்மாவை ஜெயிச்சிட்டாப்பா. எப்படி? உன்னை உங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டப்ப நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனா உன் பொண்ணு மட்டும் உனக்கு ஐஸ் வச்சு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா. அதான் லக்கிக்குள்ள இருக்கிற மேஜிக். நான் கூப்பிட்டே மித்ரா வரல, நீ எல்லாம் போய் கூப்பிட்டே மித்ரா வருவானான்னு யாரோ சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதா இந்த லக்கி டேலண்ட் என்னன்னு? நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உன்னோட அப்பா என் பேச்சை விட உன் பேச்சதான் இப்ப கேக்குறான். அதுக்குன்னு இப்படி குத்தி காட்டணும்லாம் அவசியம் இல்ல. வாங்க சாப்பிட போலாம், நீ வா.